இன்றைக்கு முத்துராமலிங்க தேவரை ஒரு ஜாதியார் வைத்துக் கொண்டார்கள். தீரன் சின்னமலையை இன்னொரு ஜாதியார் வைத்துக் கொண்டார்கள். அதே போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாடார் சமுதாயம் எடுத்துக்கொண்டது. இவர்களெல்லாம் ஒரு ஜாதிக்குள் அடக்க வேண்டியவர்களா? இல்லை, இவர்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்குமானவர்கள், தேச தலைவர்கள். எனவே இவர்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்குமானவர்களை ஒரு ஜாதிக்குள் அடக்கி அவர்களை பார்ப்பது என்பது வேடிக்கையாக விந்தையாக உள்ளது. இனிவரும் காலங்களிலாவது இவர்களுடைய நினைவு தினத்தையும் பிறந்த தினத்தையும் ஒட்டுமொத்த தேசத்திற்குமான விழாவாக எடுத்து நாம் கொண்டாட வேண்டும். இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமானவர்கள் இவர்கள். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் தமிழகத்திலே கொங்கு மண்டலத்திலே இவருடைய நினைவு தினம் போற்றப்படுகிறது என்றால் நாமெல்லாம் அதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழலில் தான் உள்ளோம். இவருடைய நினைவுகளை எடுத்துச் சென்று நாம் போற்ற வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம். அறிவிலும் வீரத்திலும் சளைக்காத தமிழ் சமுதாயத்தில் இன்று நம்முடைய சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அறிவிழந்து உணர்விழந்து நாட்டுப்பற்றிழந்து இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. உணர்விழந்து புதைக்குழியிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற மணற்குன்றுகளிலே தவிக்கின்ற வடியாடுகளைப் போல இன்றைய இளைய சமுதாயம் வழிகாட்ட ஆள் இல்லாமல் தட்டு தடுமாறி உள்ளன. இவர்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டியது நமது கடமை அல்லவா? சினிமா பாடங்களையும் சினிமா வசனங்களையும் இவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை விட இதுபோன்று தேசத்திற்காக பாடுபட்ட அரும்பெரும் தலைவர்களின் வரலாற்றை அவர் நெஞ்சமெல்லாம் விதைத்து நாட்டுப்பற்றையும் இந்த தேசத்திற்காக அவர்கள் உயிரிழந்த தகவலையும் கொண்டு சென்று சேர்த்து இந்த நாட்டிற்காக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற உணர்வை மூட்டி தேசப்பற்றை வளர்ப்போம். இப்படி அறிவிழந்து உணர்விழந்து இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திடம் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட அரும்பெரும் தலைவர்களின் வரலாற்றை எடுத்து கூறி அறிவார்ந்த சமுதாயமாக, நாட்டுப்பற்றுடைய சமுதாயமாக மாற்றி காட்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வாருங்கள் தோழர்களே. இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற நமது ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி தோழர்களே.